ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நாம் 11th தமிழில் இருக்கிற இயல் 5ல் 2வது பார்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சீராபுராணம். சீராபுராணம் உங்களுக்கு தெரியும், முகமது நபிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய புராணம் தான் வந்து பார்த்திங்கன்னா சீராபுராணம். இந்த சீராபுராணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய இலக்கியம், கிறிஸ்துவ இலக்கியம் சிலது தான் இருக்கும். சரிங்களா? அதில் இஸ்லாமிய இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீராபுராணம் முதன்மையானது. சரிங்களா? இந்த பாடத்தில் இந்த பகுதியில் என்ன வரும் அப்படின்னா, பகைமை, வறுமை இதெல்லாம் தீண்டாத பொருள்வனம் கொண்ட மதினா நகரத்தை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல். சரிங்களா? ஸோ அந்த மதினா நகரத்தில் இருக்கக்கூடிய தீன் அப்படிங்கிற நெறியை வளர்த்த பாங்கினை சொல்லக்கூடியதான் செலவியல் காண்டம். சரிங்களா? இந்த சீராபுராணம் வந்து பார்த்திங்கன்னா 3 காண்டங்களை கொண்டது. சரிங்களா? ஹஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம், விலாலத்து காண்டம்னு சொல்லுவாங்க. அதில் ஹஜ்ரத்து காண்டத்தை வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா செலவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாம் மதத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக வாழ்க்கையில் போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கடமை வந்து பார்த்திங்கன்னா மெக்கா மதினாம்பாங்க. அதில் மதினா நகரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. சரிங்களா? இந்த செலவியர் காண்டம் ஹஜ்ரத்து அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி வரலாம், சீராபுராணத்தில் ஹஜ்ரத்து காண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய காண்டம் எது அப்படின்னு கேட்டு செலவியர் காண்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை, செலவியர் காண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய காண்டம் எதுன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத்து, விலாலத்து, நுபுவத்து இதெல்லாம் வந்து ஆப்ஷனில் வைக்கலாம். சரிங்களா? ஸோ ஹஜ்ரத்து காண்டத்தில் நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மதினா புக்கப்படலம். மக்காவிலிருந்து நபிகள் வந்து பார்த்திங்கன்னா மதினாவுக்கு வராரு. சரியா? ஹஜ்ரத்து அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்று பொருள். ஹஜ்ரத்து அப்படிங்கிறதுக்கு அரபு சொல்லில் தமிழ் என்ன பொருள்? இடம்பெயர்தல்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே தமிழில் வந்து ஹஜ்ரத்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செலவியல் காண்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. சரிங்களா? ஹஜ்ரத்து காண்டத்து மாதிரியே நம்ம வந்து தமிழ் சீராபுராணத்தை மூணாக பிரிப்பாங்க. சரிங்களா? என்னென்ன காண்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விலாலத்து காண்டம். அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பிறப்பியல் காண்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விலாலத்து காண்டம் அப்படின்னா பிறப்பியல் காண்டம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நுபுவத்து காண்டம். அதுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா செம்பொருள் காண்டம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? செம்பொருள் காண்டம்னு அர்த்தம். சரிங்களா? மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக இருக்கிறது இறுதி காண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ரத்து காண்டம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலவியல் காண்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. என்னது? விலாலத்து, பிறப்பியல், நுபுவத்து, இந்த செம்பொருள் காண்டம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ரத்து காண்டம். அது வந்து பார்த்திங்கன்னா செலவியர் காண்டம். சரிங்களா? இந்த ஹஜ்ரத்து அப்படிங்கிறதுக்கான தமிழ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல்னு அர்த்தம். எங்கேருந்து? மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் மதீனாவுக்கு போகிறார். சரிங்களா? ஏன்னா மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய குறைஷீன மக்கள் நபிகள் நாயகத்துக்கு நிறைய இடையூறுகள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறார்? நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வர வேண்டும் என்று மதீனா மக்கள் அழைப்பின் பேரில் என்ன பண்ணுறாரு? நபிகள் நாயகம் மதீனா நகரத்துக்கு போகிறார். அந்த மதீனா நகரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது. சரிங்களா? இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு மதீனா நகரத்திற்கு அவர் போகும்போது அவரோட துணைவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அபுபக்கர். அவரோட நிறையா பேர் போயிருப்பாங்க. சரிங்களா? அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அபுபக்கர். ஸோ அபுபக்கர் போகும்போது அந்த நிலம் மதீனா நகரம் எப்படின்னா முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மதீனா நகரத்தில் போகிறார். சரிங்களா? அந்த நகரத்தை காப்பிய நெறி கொண்டு உமறு புலவர் புகழ்ந்து பாடியுள்ளார். முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 3 காண்டம் இருக்கும். விலாலத்து, நுபுவத்து, ஹஜ்ரத்து. விலாலத்துனா பிறப்பியல் காண்டம், நுபுவத்துனா செம்பொருள் காண்டம், ஹஜ்ரத் அப்படின்னா செலவியல் காண்டம். ஹஜ்ரத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு சரியான மீனிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல். ஏன் அப்படின்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாரு. அவர் போகும்போது யாரை கூப்பிட்டு போகிறாரு? அபுபக்கர் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இன்னும் சில சீடர்களையும் அழைத்திட்டு போகிறார். அந்த மதீனா நகரம் எப்படி இருக்குன்னு விளக்கக்கூடிய பாடல் தான் இது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மாளிகை நகரம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, படித்து வச்சிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஓல்டு புக்கில் இருந்து பழைய சீராபுராணத்துலேருந்தெல்லாம் கேள்வி வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு தேர்வில் எப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த 2 லைனை பிரித்து போட்டுட்டு சரியான லைனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணலனாலும் நல்லா பார்த்து வாய் விட்டு வாசிச்சிங்க. சரிங்களா? வடவரை பொருவென மழிந்த மேனிலை கடலென ஒலித்ததா வனத்தின் கம்பலை புடவியே அளந்தன போன்று விதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே.
இந்த மதினா நகரம் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. மாளிகை நகரம். வடவரை பொறுவென மலிந்த மேனிலை. வடவரைனா வடபகுதியில் இருக்கக்கூடிய மேருமலை, இமயமலை போன்ற நிறைய உயரமான மாளிகைகளை கொண்ட நகரம் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெருக்கள் இருக்கு. கடலென ஒலித்ததா வனத்தின் கம்பலை. சரிங்களா, கடல் மாதிரி அந்த மாளிகை நகரத்தில் இருக்கக்கூடிய வீதிகளில் சத்தம் வருது. அந்த அளவுக்கு இறைச்சலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். கம்பலை அப்படின்னா பேரொலி. கடலென ஒலித்ததா வனத்தின் கம்பலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய அங்காடிகளில் மக்கள் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க சத்தம் எப்படி இருக்கு? கடல் அலை மாதிரி இருக்காமா. புடவியை அளந்தது போன்றன விதிகள். புடவி அப்படின்னா உலகம். உலகத்தையே அளக்கிற மாதிரி வீதிகள் எப்படி இருக்கு? அப்படியே அகலமாக இருக்கான், பெரிய பெரிய வீதிகளாக இருக்கான். இடனர நெருங்கின மாடம் எங்குமே. இடைவெளியின்றி நெருங்கி இருக்கிற மாடங்கள் தோறும் மாடங்களை கொண்ட மாளிகைகளில் இருக்கக்கூடிய நகரம் அது. பாடலை ஒரு தடவை படிச்சுக்கிறீங்க, அதற்கேற்ற மீனிங்கை கேட்டுக்கிறீங்க, அப்படியே அடுத்த பாடல் போய்க்கிறீங்க, வாய் விட்டு படிச்சிங்க. சரிங்களா. கொடை நகரம். இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்காமா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாளிகைகள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய மக்களோட குணம் எப்படி இருக்குது? கொடைனா அது வள்ளல் தன்மை அதிகமாக இருக்கான். கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது. கலைஞர்களும் மறையவர்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி அந்த நகரம் இருக்கான். இளையனாது அரும்பொருள் யாவும் எய்ததால் மலைவிழாது அருளிய வள்ளியலோரினும். இல்லைன்னு சொல்லாம, இளையனாது அப்படின்னா இல்லை என்று சொல்லாத, அரும்பொருள் யாவும் கிடைக்கக்கூடிய எல்லா பொருள்களும் எய்ததால்னா கொடுக்கறதுனால, மலைவிழாது அருளிய வள்ளியோரினும் அவங்க அள்ளி கொடுக்கிற பொருட்களும் மலை மாதிரி குவிஞ்சிருக்கான். மறுபடியும் படிக்கிறேன். கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்ததால் மலைவிழாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிழா பெரும்புகழ் படைத்த தொன்னகர். சரிங்களா. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது. கலைஞர்களும் மறையவர்களும் நம்மளோட மைண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி அந்த நகரம் இருக்கான். இளையனாது அரும்பொருள் யாவும் எய்ததால், இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பொருள்களும் அங்கே இருக்கு. மலைவிழாது அள்ளிய வள்ளியோரினும். வள்ளி அப்படிங்கிறது வள்ளல்கள். ஸோ அவர்கள் வள்ளல்களை அந்த பொருள்களை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம். ஸோ அந்த மாதிரி பெரும் புகழ் படைத்த தொன்னகர், பெரிய புகழை படைத்த தொன்மையான நகரம் அது மதினா நகரம். சரிங்களா. அடுத்து பொன்னகரம். கொடை நகரம் பார்த்தாச்சு, மாளிகையில் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. பொன்னகரம், அந்த நகரத்தோட அமைப்பு எப்படி இருக்குது? பொன்னில் செஞ்ச மாதிரி இருக்காம். தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணலால் வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தோடும் வரவாறு காணலால் பூரண புவியன பொலிந்த பொன்னகர். தோரணத்தோடும், தோரணங்கள் கொடிக்காடு துண்ணலால், தோரணங்கள் எப்படி தொங்குதான்? காட்டில் கொடிகள் தொங்குற மாதிரி அப்படியே சடன்னு தோரணங்கள் தொங்கக்கூடிய ஒரு நகரம். வாரண மதமலை மலிந்து நின்ற நாள். வாரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யானை அங்கே எப்படி இருக்கு? யானைகள் அந்த தெருக்களில் அந்த நகரத்தில் நெருங்கி நிறைய இருக்காமா. சரிங்களா. காரணத்தோடும் வரவாறு காணலால். காரணத்தோடும் அப்படிங்கிறது இந்த வீதிகளை சொல்றாங்க. அந்த வீதிகள் எப்படி இருக்கு? அப்படியே வந்து பெருசா அகலமாக இருக்காமா. பூரண புவியன பொலிந்த பொன்னகர். பூரணம் அப்படின்னா நிறைவு. ஸோ எல்லா வளங்களும் பெற்ற நிறைந்த பொன்மலை பொழியக்கூடிய பூமியை போன்று அந்த நகரம் இருக்கான், பொன்னகரம். அந்த நகரத்தோட அமைப்பு அழகு எப்படி இருக்கு? பூரண புவி, எல்லா வளங்களும் நிறைந்த பூமியில பொன் பொழிகிற மாதிரி அந்த நகர் பொன்னகர் மாதிரி இருக்காமா. சரிங்களா. அடுத்து மனை நகரம். மாளிகையில பார்த்தோம், அங்க இருக்கிற வீட்டு மனைகள் எப்படி இருக்கு? சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் புதுமலர் தெருந்தோறும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவையின் மனமென இருந்த மாநகர். சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால். சுதை அப்படின்னா சுண்ணாம்பு தான் வந்து சுதைன்னு சொல்லுவாங்க. அங்க அந்த மனைகள், அங்க இருக்கக்கூடிய மனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுண்ணாம்பு போட்டு அப்படியே ஜொலிக்குதான். ஒளி வீசுதான். சுதையொளி இருக்கிற மேனிலை அப்படின்னா அந்த சுண்ணாம்புகள் ஒளி வீசக்கூடிய அந்த மேனியை கொண்ட
அந்த மனைகள் அப்படி ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாங்க. புதுமலர் தெருந்தோறும் சிந்தி பொங்கலால், புதுமையான மலர்கள் அந்த மதினா நகரத்தின் தெருக்கள் தோறும் அப்படியே சிந்தி பொங்குதாமா. எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால், வரக்கூடியவர்களை எதிர்பணிந்து வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று விருந்து கொடுத்து உபசரிக்கிறதுனால அந்த அந்த நகரமே எப்படி தெரியுதான், வதுவையின் மனையென இருந்த மாநகர். வதுவை அப்படின்னா திருமணம். ஒரு திருமண வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாநகர் காட்சி அளிக்குதான். திருமண வீடு எப்படிங்க இருக்கும், பூவெல்லாம் தொங்க விட்டு புதுசாக பெயிண்ட் அடித்து அப்படியே பல இருக்கும். வரவங்களாம் வாங்க வாங்கன்னு வரவேற்று சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த நகரம் இருக்கான். சுதையொளி மேனிலை துளுங்கி தோன்றலால் புதுமலர் தெருந்தோறும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவையின் மனையென இருந்த மாநகர். வதுவையின் மனையென இருந்த மாநகர், இதை வேணா பார்த்துங்க, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா. வதுவையின் மனைனா திருமண வீடு மாதிரி அந்த மாநகரம் இருக்கான். சரிங்களா. அடுத்து மாநகரம், நாம் பார்த்தது மனை நகரம், இப்போ மாநகரம். உருபகை வறுமை நோய் ஓட ஒட்டி மேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீள் நிறைதரு பெரும்புகழ் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசனென இருந்த மாநகர். சரிங்களா. இந்த நகரம் எப்படி இருக்கு, உருபகை பகையும் வறுமையும் நோயும் அங்க இல்லையா, ஓடி போயிருச்சான். ஸோ உருபகை வறுமை நோய் ஓட ஒட்டிமேல் அதெல்லாமே ஓடி போய் குறையில்லாமல் மனுமுறைனா நீதி, மனுனா என்னது, நீதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நீதியை நிலைநாட்டி நடத்தக்கூடிய ஒரு அரசன், கோன்னா அரசன். அந்த பகையும் வறுமையும் நோயும் அந்த நகரை விட்டு ஓடி போயிடுச்சு. குறையில்லாமல் நீதியை நிலைநாட்டி ஒரு அரசன் நடத்துவாலே, அந்த அரசன் நடத்தும் போது அவனோட பெரும்புகழ் நிறைதரு பெரும்புகழ் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசன் போல இருந்த மாநகர். அதாவது குறையில்லாமல் நீதியை நிலைநாட்டி பெரும் புகழை பெற்று ஆட்சி நடத்தக்கூடிய அரசன் எப்படி இருப்பானோ அந்த அரசன் மாதிரி அந்த நகரமே காட்சியளிக்குதான். மறுவிலாத அரசன், மறு அப்படின்னா குற்றம், சரிங்களா. கோன் அப்படின்னா அரசன். பகை இல்லை, நோய் இல்லை, பிணி இல்லை, எல்லாம் ஓடி போச்சு. குறையில்லாமல் நீதி நெறியின்படி தன் செங்கோலை நீட்டி நடத்தக்கூடிய ஒரு அரசனை போல, குற்றமில்லாத ஒரு அரசனை போல அந்த மாநகரம் காட்சியளிக்கலாம். சரியா, கஷ்டமாக தான் இருக்கும், சும்மா படிச்சு பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு 1க்கு 2 தடவை படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். சரிங்களா. ஒன்னகரம் தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டுபர் பல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். தெண்டிரை அப்படின்னா கடல். சரிங்களா. தெண்டிரை அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தெள்ளிய நீரலை. சரிங்களா. தெளிந்த நீரை கொண்ட ஆரம் அப்படின்னா என்னது, முத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தெளிந்த நீரை கொண்ட கடலானது முத்தையும் சங்கையும் எப்படி சிந்துதோ அந்த மாதிரி விண்டு அப்படின்னா திறந்த பல மொழி விளம்பலால் அந்த நகரம் எப்படி இருக்கு, ஒன்னகரம் அப்படிங்கிறது அந்த நகரம் எப்படி இருக்குன்னா, கடல் அலைகள் எப்படி முத்தையும் சங்கையும் அப்படியே சிந்துதோ அந்த மாதிரி அந்த திறந்த நகரத்தில் பல மொழி விளம்பலால் அப்படின்னா பேசுறது, பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா. மயங்களால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். மது உண்டவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தில் ஜாலியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த நகரம் ஒளி வீசுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இதை எப்படி அதோட கம்பேர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயங்களால் மது உண்டவர் அப்படின்னா, மது அப்படிங்கிறது இந்த இடத்துல தேனை குறிக்குது. தேன் உண்டவங்களோட மேனி எப்படி அப்படியே ஒளி பெற்று அப்படியே விளங்குமோ, மினுமினுன்னு இருக்குமோ அந்த மாதிரி அந்த நகரம் மணக்குதான். ஸோ வளந்தலை மயங்களால் மது உண்டவர், இந்த இடத்துல மது அப்படிங்கிறது தேனை குறிக்கிறது, சாராயத்தையோ லிக்கரையோ குறிக்கல. தேனை உண்டவர்கள், தேனும் மது தானே. சரிங்களா. தேனை உண்டவர்கள் எப்படி மயங்கி இருப்பாங்களோ அந்த மாதிரி தேனை உண்டவர்கள் மயங்கியது போல ஒளி பொருந்தி அந்த நகரம் விளங்குதான். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மை நகரம். தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்ததின் தீன் மரணும் வெற்றியும்
ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை தீன் மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நகரம் எப்படி இருக்குது? தானம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, தவம் இருக்குது, கொடை இருக்குது, மானம் இருக்குது, மரம் இருக்குது, வெற்றியும் இருக்குது, ஊனமில்லாத ஊக்கம், குறைவில்லாத குறையாத ஊக்கமும் ஒளிர்ந்து தீன் அப்படிங்கிற மார்க்கத்தினால அந்த செல்வம், தீன் அப்படிங்கிற அந்த செல்வம், அந்த மார்க்கத்தினால அந்த மார்க்கத்தை பெற்ற அந்த செல்வத்தை பெற்ற ஒரு பெரிய நகரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதினா நகரம். சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? 1க்கு 2 வாட்டி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர்னு கேட்டாங்கன்னா என்னது? சீராபுராணம்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? வரைனா மலை உங்களுக்கு தெரியும். கம்பளை அப்படின்னா பேரொளி, புடவினா உலகம், எய்தல் அப்படின்னா அடைதல், எய்தினான் அப்படின்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம், துண்ண அப்படின்னா நெருங்கியன்னு அர்த்தம். இதை வேண்டா பார்த்துங்க. வாரணம்னா யானை உங்களுக்கு தெரியும், பூரணம்னா நிறைவு உங்களுக்கு தெரியும், நல்கள் அப்படின்னா அழித்தல், வதுவை அப்படின்னா திருமணம். நிறைய இடங்கள்ல இந்த வதுவை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. கோன்னா அரசன் உங்களுக்கு தெரியும், மறுவிழா குற்றம் இல்லாத, மாசு மறுவற்ற அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத. தெண்டிரைனா நிறைய இடங்கள்ல படிப்பீங்க, தெல்லிய நீரலை தான் தெண்டிரைன்னு சொல்லுவாங்க. விண்டு அப்படின்னா திறந்த, மண்டிய அப்படின்னா நிறைந்த, புதர் மண்டினா புதர் நிறைந்த அப்படிங்கிற, மண்டிய அப்படின்னா நிறைந்த. தீன் அப்படின்னா மார்க்கம். இதை வேண்டாம் நான் வச்சிங்க, தீன் அப்படின்னா மார்க்கம். சரிங்களா? அடுத்து இதோட நூல்வெளி பார்க்க போகிறோம். நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீரா புராணம். சீரா அப்படின்னா சீரத் அப்படிங்கிற அரபு சொல்லோட திரிபு. சீரா அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம், புராணம் அப்படின்னா வரலாறுன்னு அர்த்தம். யாரோட வாழ்க்கை வரலாறு? நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை கூடிய அந்த நூலை யார் இயற்றினார்னா உமரு புலவர் இயற்றியிருப்பார். யாரோட வேண்டுதலின்கின்னா வள்ளல் சீதகாதி. சரிங்களா? வள்ளல் சீதகாதி. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் 10th எங்கேயோ படிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டானது, வள்ளல் சீதகாதி. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமரு புலவரை 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா 10th இதுலேயும் குழப்பம். நல்லா பார்த்துங்க. இவரை ஆதரித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரக்காயர்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரக்காயரும் வள்ளல் சீதகாதியும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதகாதி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரக்காயர். சரியா? ஒருவேளை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 கேட்டாங்கன்னா 2யும் ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். அப்படி 2யும் கொடுக்க மாட்டாங்க, 2 பேரை ஆதரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் வள்ளல் சீதகாதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரக்காயர்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவரை 2 பேர் ஆதரிச்சிருக்காங்க. ஒருத்தர் வள்ளல் சீதகாதி, இன்னொருத்தர் அபுல் காசிம் மரக்காயர். சரிங்களா? ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதகாதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சீரா புராணத்தை படைச்சிருக்காரு. இது 3 காண்டங்களை உடையது. நான் சொன்னேன் இல்லையா, விலாலத்து, நுபுவத்து, ஹஜ்ரத்து. இதுதான் சரியான ஆர்டரு. விலாலத்துனா பிறப்பியல், நுபுவத்துனா செம்பொருள், ஹஜ்ரத் அப்படின்னா செரவியர் காண்டம். ஸோ 3 காண்டங்கள் 92 படலங்களை கொண்டது. எத்தனை படலங்கள்? 92 படலங்கள். சரிங்களா? இதோட பாடல் எத்தனை விருத்த பாடல்கள் அப்படின்னா 5027 பாடல்கள். சரியா? ஸோ இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில புக்கில் இவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதகாதி என்ற அபுல் காசிம் மரக்காயர்னு சில இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். சரிங்களா? ஆனால் சில இடங்களில் 2 பேர் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரக்காயர்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த பாடலோட அமைப்பு 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்த படலங்கள். சரியா? இந்த சீரா புராணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உமரு புலவர் என்ன பண்ணுவார்? இறந்துருவார். அவர் இறந்தனால பனி அகமது மரக்காயர், அபுல் காசிம் மரக்காயர் வேற, அகமது மரக்காயர் வேற. அபுல் காசிம் மரக்காயர் அவரை ஆதரித்தவர். அவர் ஆதரித்து அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே செத்து போனதுனால அந்த நூலை கம்ப்ளீட் பண்ணது தொடர்ச்சியாக எழுதுனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பனு அகமது மரக்காயர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சீரான்னு சொல்லுவாங்க. சரியா? குழப்பிக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இஸ்லாமிய இலக்கியத்தின் முதன்மையான இலக்கணம் வந்து இலக்கியம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீரா புராணம். சீரா அப்படின்னா சீரத் அப்படிங்கிற அரபு சொல்லோட திரிவு. சீரா அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கைன்னு அர்த்தம்.
சரிங்களா? புராணம்னா வரலாறு. ஸோ நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரா புராணம். இதை இயற்றியவர் உமறு புலவர். உமறு புலவரை ஆதரித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரக்காயர். 2 பேரும் ஒருவராக இருக்கலாம், இல்லை வெவ்வேறையாக இருக்கலாம். ஒவ்வொரு புக்கிலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேரையும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவர் இந்த நூலை 3 காண்டங்களாக எழுதியிருப்பார். விலாலத்து, நுபுவத்து, ஹஜ்ரத்து. சரிங்களா? 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்த பாடல்கள். இந்த நூலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்தனால இதன் தொடர்ச்சியாக சின்ன சீரா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பனி அகமது மரக்காயர். சரிங்களா? உமறு புலவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுர அரசு கவிஞர் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். இது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கேள்வி வரலாம், கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யாருன்னு கேள்வி வரலாம். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உமறு புலவர். 2024 நடந்த ஒரு குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உமறு புலவர் இயற்றிய இன்னொரு நூல் எதுன்னு கேள்வி வந்துச்சு. இதை அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை அப்படியே எடுத்து கேள்வி கேட்டிருந்தாங்க. உமறு புலவர் எழுதிய இன்னொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை. முதுமொழி காஞ்சின்னு ஒன்று இருக்குது, முதுமொழி மாலைன்னு ஒன்று இருக்குது. அதனால் குழப்பிக்கூடாது. இவர் எழுதியது 2 நூல் தான். ஒன்று சீரா புராணம், இன்னொன்று முதுமொழி மாலை. 2024 நடந்த குரூப் 2ல் அப்படியே ஒரு கேள்வி வந்துச்சு. உமறு புலவர் இயற்றிய நூல் எது அப்படின்னு முதுமொழி மாலைன்னு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. சரிங்களா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரக்காயர். 2 பேரும் வெவ்வேறு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. யாரோட வேண்டுதல் கீழே இவர் எழுதினாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதகாதி. சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரா புராணம் முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தான். இதை வேணால் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 நிமிஷம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த நூல்வெளியை நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.